ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து எந்த வழியில் மணி சம்பாதிக்கிறாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயமெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஓனருக்கு எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு வருது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஹவு டு ஆன் எ வெப்சைட் ஏர்ன் மணி அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோ வந்து பார்த்தா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட், அதாவது நீங்கள் வந்து கூகுளில் எந்த விஷயம் சர்ச் பண்ணாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. அதாவது நிறைய வெப்சைட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வரும். அந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாகவே வந்து வச்சு ரன் பண்ணுவாங்க. அதாவது மெயின் பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போடுறது, ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் போடுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இப்போ வீட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களாம் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுவாங்களா அப்படின்னா ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய பேஜை இத்தனை பேர் வந்து டெய்லியும் வந்து போய் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது யூடியூப்பில் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லையும் உங்களுக்கு நீங்கள் வந்து வெப்சைட் எதில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஈவன் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது பேசிக்காக ஒன்று கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் லாகர் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி நீங்கள் தனியாக வந்து ஒரு விஷயத்தை ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி உங்கள் பேஜில் வந்து பார்த்தா டிசைன் பண்ணி அதோட டைட்டில் கொடுத்து நீங்களும் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தா மானிட்டைஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா போக போக உங்களுக்கு தெரியும். மானிட்டைஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தா கொடுப்பாங்க. ஸோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா எந்த மாதிரி வகையில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வெப்சைட் கிரியேட்டர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும், இல்லைனா ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மணி ஏர்ன் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்த்தா பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு வெப்சைட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற விசிட்ஸ், அதாவது நீங்கள் அந்த வெப்சைட்டை எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து சென்ட் ஆகும். அது எந்த விஷயத்தில் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு சில இண்டஸ்ட்ரி, சில என்ன சொல்கிறதுனா சில சிஸ்டம் மாதிரி, சில சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த அரங்குனா அதோட மெயின், அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ யூடியூப் அப்படின்னா யூடியூப்பில் கிரியேட் பண்ணுற சேனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் காசு தருவாங்க. சேமஸ் அதே மாதிரி தான் வெப்சைட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஹெட் இருக்கோ, வெப்சைட்டுக்கு எந்த ஹெட் இருக்கோ அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் காசு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது எதனால அப்படின்னா எதை வச்சு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயம் வந்து அதோட விசிட்ஸ். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதில் 1000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $4 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஒரு மாதத்தில் அவங்களுக்கு வந்து 1,00,000 பேர் வந்து அவங்க வெப்சைட்டை விசிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $500 வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான வெப்சைட்டு. அதாவது என்னன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை, அதாவது உங்களுடைய வெப்சைட்டை எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல காசு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஏர்ன் பண்ணுறது. இது வந்து அதே மாதிரி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னா விசிட் பண்ணுறது ஒருத்தர் வந்து ஒரு வெப்சைட்டை ஃப்ரீயாக தான் போய் பார்க்குறாங்களே தவிர காசு கட்டி யாரும் பார்க்குறது இல்லையா. ஸோ காசு கட்டி பார்க்காதப்ப நம்ம பார்த்தோன்னே அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காசாக மாறுது. அதாவது நீங்கள் 1,00,000 பேர் பார்த்தாங்கன்னா அந்த 1,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டி பார்க்க மாட்டாங்க. 1,00,000 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டருக்கு காசாக போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலே நீங்கள் எந்த வெப்சைட், அதாவது இப்போ வந்து நீங்கள் இருக்கிற எல்லா பெரிய வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து சின்ன சின்ன ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும், சின்ன சின்ன பேனர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் சில பேனர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சில வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி அப்படியே வந்துகிட்டே இருக்கும், பாப்பாய்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ். நீங்கள் வந்து ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா 1,00,000 பேருக்கு எவ்வளோ ஆட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படின்னா 1,00,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காசு கொடுத்துருவாங்க. ஏன்னா 1,00,000 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸை பார்த்துருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அதே மாதிரி தான் வந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் மூலியமாக மட்டும் பண்ணுறது இல்லை, சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸை பிளாக் பண்ணி உள்ளுக்குள்ளே போவாங்க இல்லையா. தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கமிஷன்லாம் இருக்குது. என்னன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது வெப்சைட் பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரோமுக்கு காசு கட்டணும். ஏன்னா குரோமில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க ஆட்ஸ்லாம் பிளாக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நிறைய பேரை பாதிக்கும். அதே மாதிரி ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் குரோமுக்குள்ளே போய் எல்லா ஆட்ஸையும் பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா குரோமுக்கு வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு போகும். ஸோ வீடியோவில் தான் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லாம் மணி ஏர்ன் பண்ணுவாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.